Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தெரளி இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே 15 தெரளி இலை எடுத்திருக்கேன். இந்த இலை நிறைய பேர் வீட்டில் நட்டிருப்பாங்க, இல்லைன்னா கார்த்திகை திருநாள் சமயத்தில் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். நெக்ஸ்ட் 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் சிறுபயிறு, 1/2 கப் பயத்தம்பருப்பு, 1/2 கப் வேர்க்கடலை, அப்புறமா ஒரு வெல்லத்தை தண்ணியில் கரைச்சும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் அரிசி மாவு எடுத்துக்கணும். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே இறக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அப்புறம் பச்சை வாசனை போனதுமே இறக்கிடலாம். அப்புறமா இன்னொரு பேனில் 1/2 கப் சிறுபயிறு, பயத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் இங்கே வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறமா இது கூடவே 1/2 கப் முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க. நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் இங்கே நறுக்காமல் கூட நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துடலாம். தென் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லைட்டாக பொடிச்சுக்கோங்க. நல்லா பொடிச்சுக்க வேண்டாம், லைட்டாக பொடிச்சா போதும். நல்லா மாவு மாதிரி ஆகாமல் இந்த பதத்துக்கு பொடிச்சுக்கோங்க. திருன்னு இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் வறுத்த அரிசி மாவை எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்கதையும் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா இது லைட்டாக கலந்துடலாம். இது கூட தேங்காய் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருகுன தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காய்ச்சி வச்ச வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பூன் இல்லாமல் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தெரளி இலை எடுத்து இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. ஹோல் விழக்கூடாது, ஹோல் விழாத அளவுக்கு அப்படி மடிச்சுக்கணும். தென் இதில் கொஞ்சம் மாவு எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ள அமைத்திடலாம். ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி வச்சுக்கோங்க. ஸ்டெடியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம். அப்புறமா ஒரு இட்லி பேன் எடுத்துக்கோங்க.
4 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் தெரளி இலையும் அதோட கம்பும் போட்டுக்கோங்க, உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் வேகும்போது நல்ல வாசமாக இருக்கும். தென் இட்லி தட்டு எடுத்து வச்சிடலாம். அதில் கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மூடிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வெந்த அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். 15 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஆவி வெளியே வந்து தெரளியில் வாசனை நல்லா வந்ததுமே ஓப்பன் பண்ணிடலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.